நம்ம பிசி வந்து ஒர்க் ஆகலை. அதை நம்ம எப்படியே ஆன் பண்ணி பார்க்குறோம், எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து எதனால் வந்து ஒர்க் ஆகலை என்னான்ட்டு நம்மளுடைய ஹார்ட்வேர் இன்ஜினியர், வெஃபியோடைய ஹார்ட்வேர் இன்ஜினியர் மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது எப்படி வந்து ஒர்க் பண்ணி வைக்கணும், இதில் உள்ள என்ன ஃபால்ட்டு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சொல்லுவாங்க. சார் சிஸ்டம் ஆன் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்றதை பார்ப்போம். சார் இப்போ இந்த சிஸ்டத்தில் என்ன ப்ராப்ளம் சார்? ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேன் சார். அதுதான் இப்போதைக்கு ப்ராப்ளமாக இருக்குது இதில். ஓகேங்க சார், என்னென்னு பார்ப்போம். சரிங்க சார். கோகுல் சார், எல்லாமே கனெக்டிவிட்டிலாம் கரெக்டாக இருக்குது, பவர் இருக்குது, ஆனால் வந்து ஆன் ஆக மாட்டுது. அதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? சார் இது ஆன் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் காரணம் பவர் இஷ்யூ அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் சார். அந்த பவர் இஷ்யூ வந்து எதனால் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த நம்ம சிஸ்டத்தினோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பவர் கேபிள்ஸ் கனெக்டிவிட்டிஸ் ஆனது சரியான முறையில் இணைக்கப்பட்டிருக்கணும். ஓகே சார். அந்த கேபிள்ஸுகள், பவர் ஃப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே சரியான முறையில் இருந்தது அப்படின்னா நமக்கு சிஸ்டமானது ஆன் ஆகும். அதன்படி அடுத்தபடியாக நமக்கு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்எம்பிஎஸ் ஃபெயிலியராக இருந்தால் கூட நமக்கு இந்த சிஸ்டமானது ஆன் ஆகாது. ஓகே. ஏன்னா பவர் சப்ளை பிரச்சனையினால தான் இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதை இனிமேல் நம்ம சிஸ்டத்தை பிரித்து பார்த்து நம்ம அதை தெரிஞ்சுக்கோம். ஓகே சார். இப்போ சார் சிஸ்டம் ஆன் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணி என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு யூபிஎஸ் ஆன் பண்ணுறேன். யூபிஎஸ் ஆன் ஆகிருக்கு. மறுபடி நாம் சிஸ்டத்தை ஆன் பண்ணணும். சிஸ்டத்தினுடைய சிபியூவில் இருக்கக்கூடிய ஆன் பட்டன் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஆன் ஆகலை. மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறேன், ஆன் ஆகலை. நமக்கு ஸ்க்ரீன்லேயும் எந்த வித டிஸ்பிளேவும் வரல, சிபிலையும் எந்த லைட்டும் எரியல, எந்த ஒரு பவர் இன்டிமேஷன் வந்ததுக்கான ஒரு தகவலும் இங்கே இல்லை. ஸோ நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது இது ஒரு பவர் இஷ்யூ அப்படின்றது. மறுபடியும் ஒவ்வொரு இஷ்யூவாக என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். சிஸ்டம் ஆன் ஆகல. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கேபிள் கனெக்டிவிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ சரி பார்க்க போகிறோம். சிபியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சிபியினுடைய பவர் கேபிள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வாட்டி நான் அதை அன்ஃப்ளக் பண்ணிவிட்டு மறுபடியும் பவர் கேபிளை ஃப்ளக் பண்ணுறேன். மறுபடியும் அதுக்கப்புறம் மானிட்டருடைய கேபிளும் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் ஒரு வாட்டி அன்ஃப்ளக் பண்ணிவிட்டு மறுபடி ஃப்ளக்இன் பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே பண்ணிட்டேன். பவர் கேபிள் பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டிஸ் சரியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மறுபடியும் சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ கேபிள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தோம். மறுபடியும் திரும்ப சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்க்கலான்ட்டு வரோம். ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் ஆன் பண்ணியிருக்கு. மறுபடியும் சிபியில் உள்ள பவர் பட்டனை ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகலை. சிபியில் ஆன் பண்ணி பார்க்குறேன், ஆன் ஆகலை. இங்கே எந்த லைட்டும் நமக்கு எரியல. சிபியூ ஆனது ஆன் ஆகலை. மானிட்டர்லேயும் நமக்கு ஆன் ஆகலை. ஸோ அப்போ நம்ம இதுக்கப்புறம் இந்த சிபியூவை பிரித்து இன்சைடை நம்ம வந்து பார்த்தா தான் இதனுடைய ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்தியாச்சு. இருந்தாலும் நமக்கு பவர் சப்ளை வரல. அதனால் மறுபடியும் இப்போ சிபியூனுடைய இன்சைடை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிபியூ எடுக்கிறேன். சிபியூ எடுத்தாச்சு. இப்போ இதை பிரிக்க போகிறோம். இது கேபின் சிபின்னு சொல்கிறதுடைய அந்த பாக்ஸ். இந்த கேபின் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ சிபிக்குள்ளே இருக்கக்கூடிய கேபிள்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பவர் கேபிளை பார்க்குறோம். பவர் கேபிளும் கரெக்டாக இருக்குது. பவர் கேபிள்லாம் கரெக்டாக இருக்குது.
நான் மறுபடியும் CPU ஆன் பண்ணி பார்க்குறேன், எஸ்எம்பிஎஸ்க்கு ஏதாவது பவர் இருக்கா அப்படின்னு. CPU ஆன் பண்ணி பார்க்குறேன், சிபியூலேருந்து எஸ்எம்பிஎஸில் எந்தவித சேஞ்சஸும் இல்லை. இந்த ஃபேனானது சுற்றணும், ஃபேனுக்கு பவர் வரல. அப்போ எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இந்த எஸ்எம்பிஎஸ் ஃபெயிலியர் ஆன மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதை புதுசாக மாற்றி பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு புது எஸ்எம்பிஎஸ் போட்டு இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இப்போ நாம் கேபிள்லாம் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நாம் எஸ்எம்பிஎஸை கேட்டியாச்சு.